1993 வருஷம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தோட ஒதுக்குப்புறமான ஒரு பழைய பங்களால அப்பப்ப ஒரு பெண்மணியோட ஆவி உலவுறதா மக்கள் கிட்ட ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. உடனே பேய்களை பத்தி ரிசர்ச் பண்ற டீம் அந்த பங்களாவுக்கு வந்தாங்க. வந்தவங்களே கண்ணு முன்னாடி அந்த பெண்ணோட ஆவிய நேரடியா பார்த்ததா பதிவு செஞ்சாங்க. ஹால், கிச்சன், பெட்ரூம், ஸ்டெப்ஸ்னு அந்த ஆவி அந்த வீட்டோட எல்லா இடத்துலயும் தென்பட்டிருக்கு. சில நேரத்துல பக்கத்துல இருந்த ஏரியோட மேற்பரப்புல கூட மிதந்து போய் மறைஞ்சு போயிருக்கு. பெண் ஆவி இருக்கிறத கண்ணு முன்னாடி பார்த்த அந்த ஆராய்ச்சி குழுவினருக்கு அந்த பெண் யாரு, எதுக்காக இந்த வீட்டுல ஆவியா உலவுறாங்கன்னு தெரியாததுனால பக்கத்து வீடுகள்ல இருந்த மனிதர்களை அந்த வீட்டுல தங்க வச்சாங்க. அப்படி தங்க வச்சு பாக்குறப்ப அவங்க சொல்றதை கேட்டு இந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியம் அடைஞ்சாங்க. பக்கத்து வீட்டுல வசிச்ச சில பெரியவங்க இந்த பெண்ணோட உருவத்தை பார்த்து இது ஏற்கனவே இந்த வீட்டுல வாழ்ந்த ஒரு பெண்ணோட உருவம் தான்னு சொன்னாங்க. ஆராய்ச்சி குழுவினர் அந்த ஆவி பெண்ணை பத்தி இன்னும் விசாரிச்சதுல 500 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வீட்டில் அந்த பெண்மணி குடி போயிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? நேரா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போய் பார்த்தவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. காரணம், அந்த பெண் உயிரோட ஆனா கோமா ஸ்டேஜ்ல படுக்கையில இருந்திருக்கிறாங்க. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம். வசதியா வாழ்ந்தவங்க அந்த பெண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா அந்த பெண்மணி இந்த பங்களால இருந்து குடும்பத்தோட வெளியேற வேண்டிய நிலைமை. அந்த வீடு மேல உயிரையே வச்சிருந்த அந்த பெண்மணியால இதை தாங்கவே முடியல. படையப்பா படத்துல வீட்டை விட்டு வெளியேறின சிவாஜி கணேசன் கடைசியா அந்த தூணை கட்டி பிடிச்சு அழுகிற நிலைமை தான் இந்த பெண்மணிக்கும். இதை நினைச்சு கோமாவுக்கே போயிட்டாங்க. ஆனா அவங்க கோமால இருந்தாலும் அவங்க ஆள் மனசுல இருந்து கிளம்புன என்ன அலைகள் பழைய வீட்டுக்கு போயிருக்கு. அவங்களால அந்த பழைய வீட்டை பார்க்க முடியாட்டினாலும் அவங்களுடைய எண்ணங்கள் அந்த பழைய வீட்டை சுத்தியே வந்திருக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு தானே கேக்குறீங்க? என்ன அலைகள் எப்படி உருவத்தை கொடுக்க முடியும்? அந்த பெண்ணோட சைக்கான்ஸ் ஒன்று சேர்ந்து அவளுடைய ஆவியை உருவாக்கியிருக்கணும். ஆமா, இது ஒரு உயிர் உள்ள ஆவி. சைக்கான்ஸ்னா என்ன? ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி நடத்தி புகழ் பெற்றவரான வீட்லி கேரிங்டன் அவர் என்ன சொல்றாருன்னா, உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான செல்கள் இருக்கிறது போல மனசுக்குள்ளேயும் செல்கள் இருக்கு. மூளைக்குள்ள தகவல்களை டிரான்ஸ்ஃபர் பண்ற கோடான கோடி நியூரான்ஸ் போல நம்முடைய எண்ணங்களை இயக்குற கண்ணுக்கு தெரியாத சைக்கான்ஸ் இருக்குங்கிறாரு கேரிஸ்டன். நம்மோட ஆள் மனதுக்குள்ள பதிஞ்சு போன எண்ணங்கள், மனிதர்கள், இடங்கள் அற தூக்கத்துல இருக்கிறப்ப அதுவாவே வெளிப்படும். இப்ப திடீர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த காலேஜோட கேரிடார்ல நீங்க நடந்து போற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இதோட அடுத்த ஸ்டேஜ் நம்முடைய எண்ணங்களோட சைக்கான்ஸ் அந்த காலேஜோட கேரிடாருக்கே போய் அங்க நம்முடைய உருவத்தை ஆவியா பதிய வைக்குது. நாம இறந்த பின்னாடியும் நம்ம உடம்புல இருந்து வெளிப்பட்ட சைக்கான்ஸ் கொஞ்ச காலத்துக்கு பூமியில தங்குமா. போக போக அந்த சைக்கான்ஸ் வலுவிழந்து அப்படியே மறைஞ்சு போயிடுது. எத்தனையோ ஹாலிவுட் மூவிஸ்ல நம்ம பார்த்திருக்கோம்ல, இறந்து போன ஒரு நபர் இல்ல ஒரு சிறுவன் அங்க யாருடைய கண்ணுக்காவது தெரிவாரு. அவங்களுக்கு ஆவிகளுடைய உருவம் தெரியும். ஆனா அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒளிக்குள்ள அவங்க போய் மறைஞ்சிருவாங்க. அதே மாதிரி இந்த சைக்கான்ஸும் மறைஞ்சு போயிடுது. ஆவிகளோட உருவம் இன்னைக்கும் விளக்க முடியாத மர்மங்களுக்குள்ள விடை தெரியாம சுத்திக்கிட்டே தான் இருக்கு. அதுலயும் உயிரோட இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் சைக்கான்ஸா போய் பதிவாகி ஆவிகளா தெரியுதுங்கிறது நம்ப முடியுதா? அதுவும் மர்மம் தானே. நான் உங்க ஆர்ஜே ஜான், ரேடியோ சிட்டியின் மர்மதேசம் பாட்காஸ்டுக்காக. ரேடியோ சிட்டியின் மர்மதேசம்.